எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு மை சேனல் தோப்புத்துறை தோழி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஈரல் மிளகு மசாலா. இதற்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஈரல் 1/2 கிலோ, வல்லாரி ஒரு மீடியம் சைஸ், தக்காளி 2 மீடியம் சைஸ், தயிர் 50 ml, இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தேங்காய் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, 4 பாதாம் 4 முந்திரி அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், உப்புத்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, புதினா கொத்தமல்லி தேவைக்கேற்ப. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஈரல் எடுத்து போட்டுக்கோங்க. அடுத்தது தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஊற்றுறதுனால நான் தண்ணி எதுவும் இதில் சேர்க்கலை. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள் 3ஐயும் ஒன்றாவே ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட்டு அதுக்கு எவ்வளவு தேவையோ அதை போட்டு இதை 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ பேன் எடுத்து வச்சுக்கோங்க. சூடு வந்துருச்சு, ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சூடு வந்துருச்சு, ஆனியன் ஆட் பண்ணுங்க. ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். கொஞ்சமாக உப்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அந்த வெங்காயம் வதங்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அது பச்சை வாசனை போகணும், போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் அதோடு சேர்ந்து வதங்கணும். தனி மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் ஆட் பண்ணுறோம், அதுலேயும் காரம் இருக்கும். வேக வச்சுருந்த ஈரலை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கிளறி விடுங்க. அப்போது அந்த அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அந்த ஆயில் பிரிஞ்சு வரணும். இது புரோட்டா, சப்பாத்தி, நான் எல்லாத்துக்கும் இது சாப்பிடலாம். லாஸ்ட்டாக இறக்க போகும்போது பெப்பரை ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் தூளாக இருக்கக்கூடாது, 1-2 உடஞ்சிருக்கணும். அந்த வாசம் ரொம்ப வெளியில் போகாத அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்து பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஈரல் மிளகு வறுவல். இதை சாப்பிட்டு பாருங்கள், செமையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, இது ரொம்ப நல்லது. இரத்த அளவினை அதிகரிக்கும். பாருங்கள், நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.